நன்னாள் விண்ணப்பம். போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம். இன்று சித்திரை திங்கள் 13ஆம் நாள், ஏப்ரல் 26, ஞாயிற்றுக்கிழமை. 10ஆம் மலர் வரை இரவு 9:30 மணி வரை, மகம் விண்மீன் நள்ளிரவு 11:30 மணி வரை. அருட்பணுவல் 354வது திருக்குறள். ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. சித்திரை திங்கள் ஆடு வடிவ மேட வீடு, திருச்செங்காட்டங்குடி, 3ஆம் திருமுறை. குட்டத்தும் குழிக்கரையும் குளிர் பொய்கை தடத்தகத்தும் இட்டத்தாளிரை தேரும் எரிஞ்சிறகின் மடனாராய் சிட்டன் சீர்திரு தொண்டன் செங்காட்டங்குடி மேய வட்ட வாசடையாற்றின் வருத்தம் சென்றுரையாயே. ஞாயிற்றுக்கிழமை, திருத்துறையூர், 7ஆம் திருமுறை. கொய்யாமலர் கொங்கொடு வேங்கையும் சாடி செய்யார கொணந்தெற்றியோர் வெண்ணை வடவால் மையாதடங்கன்னியராடும் துறையூர் ஐயா உனை வேண்டிக் கொள்வேந்தவனெறியே. நிலக்கோல் ராகு, திருநாகேஸ்வரம், 5ஆம் திருமுறை. சந்திரனொடு சூரியர் தாமுடன் வந்து சீர் வழிபாடுகள் செய்தபின் ஐந்தலை அரவின்பணி கொண்டருள் மைந்தர் போல் மணி நாகேச்சரவரே. மணிவாசகர், இளையான்குடி மரநாயனார், சாந்தலிங்க பெருமான், ஞானக்குத்தர், சிவவாக்கிய சித்தர், கைலை குருமணி, சிறவை சுந்தரமடிகளார், கோட்டூர் குருசாமி, மாவெளிப்பட்டி சங்குசாமி ஆகிய அருளாளர்களோடும் பழுவூர், கச்சூர், திருவாழங்காடு, திரு ஆலம்பொழில், திரு அன்பிலாளந்துறை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கொடுநுக வடிவ மகம் விண்மீன் 5ஆம் திருமுறை. வானம் சேர்மதி சூடி அமைந்தனை நீ நெஞ்சே கெடுவாய் நினைகிற்கிளை ஆனெஞ்சாடியே அன்பில்லாளந்துரை கோணம் செல்வனை கூறிடக்கிற்றியே. சிவஞான போதம். அவனவளது எனும் அவை மூவினைமையின் தோற்றியதிதியே ஒடுங்கி மலத்துலதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர். ஆதீனப்பணுவல். வைராக்கிய சதகம் 11. அன்று எனக்கு நீ ஒரு துணை, பிறப்பு இறப்பு அதில் துயரமும் கேடும் தின்றல் ஒன்றுகளால் வியாதி ஆதிகளினால் செறி துயரமும் ஓர்ந்து ஓர்ந்து என்று இயல்பவக்கு அஞ்சிலை நெஞ்சமே இன்ப வீடு எது என்றே நின்று நின்று அழுதிலை தொழுதிலை சிவன் நேசர்தால் பூசித்தே. பயிற்றுப்பத்தந்தாதி 74. நல்வினை பயனால் நால்வர் பொற்றால் பல்வகையாக பணிந்து நின்றிருமுன் அல்லும் பகலும் அயரா பணி செய் வல்வினை ஒடுங்கும் வரமளித்தாயே.